விநாயகன் 173. மாண்புமிகு உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன், மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவலங்காட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக அரசாணை நிலை எண் 279 வருவாய்த்துறையினால் 9/6/2003 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச அளவுகோலான பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகியவைகள் பூர்த்தியாகாததால் திருத்தணி வருவாய் வட்டத்தினை பிரித்து திருவலங்காட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் தொகுதி திருத்தணி வட்டத்தில் உள்ள 3 பிற்காக்கள் முழுவதையும் திருவள்ளூர் வட்டத்தில் உள்ள 6 பிற்காக்களில் கடம்பத்தூர் பிரிவில் உள்ள மடத்துக்குப்பம், பானம்பாக்கம், ராமன் கோயில், சென்னாவரம் ஆகிய 4 வருவாய் கிராமங்களையும், அதே போல பாண்டூர் பிரிவில் உள்ள ராமஞ்சேரி, மேல் விளாகம், கீழ் விளாகம், கலியனூர், குன்னவலம், கார்னிசாம்பட்டு, பட்டரைப்பெரும்புத்தூர் ஏ, பட்டரைப்பெரும்புத்தூர் பி, தோமூர் போன்ற வருவாய் கிராமங்களையும் இணைத்து திருவேலாங்காடு தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்டார அலுவலகம் அமைக்கப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லிய அந்த கோரிக்கையை அரசு கவனத்துடன் பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த மனு கொடுக்குற நேரத்திலேயே இப்படியெல்லாம் பிரித்து கொடுக்கவில்லை. எங்களுடைய கணக்கின்படி வருவாய் கிராமங்கள் மொத்தம் 65 இருக்கிறது. அதில் திருத்தணி, திருவலங்காடு 2ஆக பிரிப்போம் என்று சொன்னால் திருத்தணிக்கு 32 வருவாய் கிராமங்களும் திருவலங்காட்டுக்கு 33 வருவாய் கிராமங்களும் வருகிறது. ஆகவே தகுதி இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் அரசாங்கத்துடைய கருத்தை அனுப்பியிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றம் நடக்கிற நேரத்திலேயே அவருக்கு தாழ்வா வேண்டும் என்று என் மத்தியில் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. முடிந்த அளவிற்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசாங்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருடைய பதிலுக்கு நன்றி.